வாங்க குருஜி. வணக்கம் குருஜி. உள்ள நல்லா வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. அங்கே இருக்கட்டும். வாங்க சாமி. வாங்க வாங்க குருஜி. உட்காருங்க வணக்கம். சாமி. உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட அருளும் ஆசீர்வாதமும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துடுங்கிற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாரும் இருக்கோம் குருஜி. என்னோட ஆசீர்வாதம் இல்லம்மா, நமக்கு மேல இருக்கிற சக்தியோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் பரிபூரணமா இருக்கு. இருந்தாலும் மனசுல சஞ்சலங்கள் வந்து போகுது குருஜி. அத குருஜி தான் தீர்த்து வைக்கணும். சரிம்மா, சுபத்ரா ஃபோன் பண்ணும்போது சில விஷயங்களை சொன்னாங்க. தீர்த்தத்தை கொடுங்க சுவாமி. இத பூஜை அறையில வச்சு சின்ன பூஜை பண்ணி வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. எல்லா திருஷ்டியும் போயிடும். சரியா? சுபத்ரா, குருஜிய பூஜை அறை கூட்டிட்டு போவோம். ஆமாம்மா. வாங்க சாமி. எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம். ம், வாங்க குருஜி, வாங்க. வாங்க. இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிங்க. அப்படி தெளிச்சா எந்த தடங்களும் உங்களை அண்டாது. அப்பா சொன்ன நேரம் இதுதான். இசையோட ஜாதகத்தை சுபத்ரா இப்ப பாக்குறது தான் சரியா இருக்கும். எப்படியும் குருஜி கொடுக்கிற தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிக்க சுபத்ரா வரும்போது ஜாதகத்தை அவங்களா பாக்குற மாதிரி வச்சா நல்லா இருக்கும். வாங்க. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். ஆ. பாஸ்கர், சாமி, உங்களுக்கு இனிமே எந்தவித இடைஞ்சலும் இருக்காது. அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. சரிங்க ஆ. சாமி. டேய் விஷால், நீ ரிலாக்ஸ்டா இரு. ஓகே, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரியா? இல்ல மச்சான், உனக்கு தான் தெரியும்ல, அப்பாக்கு இந்த மாதிரி ஆனதுல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது. ஏய் கூல்ரா, வா போலாம். வாடா. அது அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, ஓகே. வாங்க சார், வாங்க. ஹாய். ஆ ரிப்போர்ட் ரெடியா? ரிப்போர்ட் ரெடி தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இந்தாங்க சார். ரிசல்ட்ல என்ன வந்திருக்கு? சார், நீங்க கொடுத்த 2 ஃபிங்கர் பிரிண்ட்டுமே ஒத்து போகுது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வா. டேய், என்னடா ஷாக் ஆகி உட்காந்துட்ட? ஏதா பேசுறா? மச்சான், அவங்க சொல்றபடி பார்த்தா இது ஸ்ரீஜாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான்ல? டேய், டெக்னீஷியன் சொன்னதை கேட்டல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. ஸ்ரீஜா தான் அந்த கெமிக்கல் கண்டெய்னரை கார்ல ஃபிக்ஸ் பண்ணி உன் அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கு. டேய், நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். டேய், அந்த பொண்ணு நான் மனசார லவ் பண்ண பொண்ணுடா. அவ என் அப்பாவை கொல்ல பார்த்திருக்கானா? இப்ப இசை சொன்னதெல்லாம் உண்மைதானே? நான் தான் அடி முட்டாளா இருந்திருக்கேன். ஏய் ஏய் ஏய், ஸ்ரீஜா விஷயத்துல நீ அவளை ஜட்ஜ் பண்ண தவறிட்ட. இவ்வளவு நாள் வந்து இசை தான் என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு இருக்கா. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வந்து அவ ஸ்ரீஜாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் இசையை அவமானப்படுத்தியிருக்கேன். ச்சே, எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? பின்ன என்னடா பண்றது? அவ்வளவு டென்ஷனா இருக்கு. இங்க பாரா, டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே இதை எப்படி ஹேண்டில் பண்றதை மட்டும் யோசி. டேய், இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? வேலையா அவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளணும்டா. வீட்டை விட்டே துரத்தணும்டா. டேய், அவசரப்படாதடா. இந்த இந்த விஷயத்தை மட்டும் வச்சு அவளை வீட்டை விட்டு வரனா எல்லாம் சரியாயிருமா? முதல்ல அவ யாரு, எதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டு ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ மோட்டிவ் தான் என்ன, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம அவளை விரட்டி விட்டா எல்லாம் சால்வ் ஆயிருமா? சொல்லு. இப்ப என்னடா பண்றது? முதல்ல இசை கிட்ட பேசி அவங்களுக்கு ஸ்ரீஜாவை பத்தி என்ன தெரியும்னு தெரிஞ்சுக்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீஜாவுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரும் இருக்காங்க. சாமி, வணக்கம் சாமி. வாங்க சுபத்ராமா, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. நான் நல்லா இருக்கேன் சாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி நல்லவங்க சவகாசம் இருக்கும்போது என்னோட நலத்துக்கு என்னமா குறைச்சல்? என்ன காலையிலே தேடி வந்திருக்கீங்கன்னா வீட்டில் ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன கடைக்குட்டிக்கு கல்யாணம் முடிவாக போகுதா?
பல்லவி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா. அவளே சொல்லாம நான் இப்ப கல்யாண பேச்சை எடுக்கிறதா இல்ல. படிக்கட்டும் படிக்கட்டும். பொம்பளை பிள்ளைங்க சுயமா நிக்கிற காலம் இது. பொறுமையா நடக்கட்டும். ஐயா, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஆ, இது என்னோட 2வது மருமகளோட ஜாதகம். என்னம்மா ஒரே பேர்ல 2 ஜாதகம் இருக்கு? அதுதான் ஐயா இப்ப என்னோட குழப்பமும். நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையாம்மா. நம்ம விஷாலுக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜாதகம் புக்கு இது. இன்னொரு ஜாதகம் எனக்கு இப்பதான் கிடைச்சதுங்க ஐயா. சரிங்கம்மா. ஒரே ஆளோட ஜாதகம் தான், ஆனா இந்த 2 ஜாதகமும் வேற வேறையா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்த சாமி. பொண்ணோட பேரு, தகப்பனார் பேரு, பிறந்த இடம் இது எல்லாமே 2 ஜாதகத்திலையும் சரியா இருக்குது. ம், ஆனா பிறந்த நேரமும் லக்கணமும் மட்டும் மாறி இருக்குதே. இது 2த்துல எது சரியான ஜாதகம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நல்லதை விட கெட்டதை தான் அத்தனை சுலபமா கண்டுபிடிக்க முடியறது இல்லம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், இந்த ஜாதகம் போலியா எழுதப்பட்டிருக்குன்னு மட்டும் தெரியுது. என்னங்க ஐயா சொல்றீங்க? இத வச்சுதானே நாம விஷாலுக்கு பொருத்தம் பார்த்தோம். ஆமா பார்த்தோம். நீங்க அப்ப கொடுத்த ஜாதகப்படி அத்தனை பொருத்தமும் பொருந்தி இருந்துச்சே. இப்ப நீங்க புதுசா கொடுத்த ஜாதகத்துல லக்கணம், ராசி, நட்சத்திரம் எல்லாமே மாறி இருக்கே. நட்சத்திரம் மாறினாலே தசா புத்தி எல்லாமே மாறிடும். இந்த ஜாதகப்படி நம்ம விஷாலுக்கும் இந்த பொண்ணுக்கும் தாலி பொருத்தமே இல்லை. இந்த ஜாதகம் பொய்யா எழுதப்பட்டிருக்கு. இவங்களால சேர்ந்தே வாழ முடியாது. என்னங்க ஐயா சொல்றீங்க? கட்டம் சொல்றதாம்மா நானும் சொல்றேன். ஆனா ஒண்ணுமா, உங்க பையனோட ஜாதகத்துக்கு பொருந்தி போற மாதிரி இந்த ஜாதகத்தை யாரோ எழுதி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. திட்டம் போட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்கம்மா. சரிங்க ஐயா, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரி, நான் வரேங்க ஐயா. இந்தாங்கம்மா. வரேங்க ஐயா. சரிம்மா, மனசு சஞ்சலப்படாதீங்க. ஜாதகம், ஜோசியம் நம்மளோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். எல்லாத்தையும் அவன் தாம்மா நடத்துறான். மனசை நிதானமாக்கிட்டு சந்தோஷமா கிளம்புங்கம்மா. சரிங்க ஐயா. வாங்க.